Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் எப்படி விப் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க, விப்பிங் க்ரீம் எப்படி சிஸ்டர் விப் பண்ணுறது, அது கரெக்டாக சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதில் வந்து அளவுகளோட கரெக்டாக சொல்கிறேன். அதாவது 1 kg கேக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 கப்பு விப்பிங் க்ரீம் அது கண்டிப்பாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நிறைய விப்பிங் க்ரீம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஐசிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் 2 கப்பாவது தேவைப்படும். இதுவே கொஞ்சம் அட்வான்ஸாக செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் எப்படி விப் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு 1.5 கப்பு 1.25 கப்பு அந்த மாதிரி தேவைப்படும். டிசைன்ஸை பொறுத்து நமக்கு மாறுபாடுகள் இருக்கும். ஸோ விப்பிங் க்ரீம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அது வந்து நல்ல கூலிங்காக இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து கீழே வந்து நீங்கள் ப்ரீசரில் வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, கீழே ரேக்கில் வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. விப்பிங் க்ரீம் வந்து இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும். ஸோ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அது விப் பண்ணால் வராது. ஸோ விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு நீங்கள் விப் பண்ணுற அந்த பாத்திரம் வந்து முடிஞ்ச அளவு ஸ்டீல் இல்லைனா கிளாஸ் பவுல் எடுக்க பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக்கில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் விப்பிங் க்ரீம் வரவே செய்யாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அது ஐசிங் வந்து ரொம்ப நாளாக பண்ணுறவங்களுக்கு அதில் ஐசிங் பண்ண வரும். ஆனால் பிகினராக இருக்கீங்கன்னா அந்த லூஸான அந்த விப்பிங் க்ரீம் வச்சு உங்களால் ஐசிங் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே விப்பிங் க்ரீம் எடுக்க வேண்டிய டிப்ஸு. ஸோ இப்போ வந்து நான் வந்து 1.25 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸை சேர்த்து ஃபஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும், அது வரைக்கும் பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1.5 கப்பு விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 1/2 கப்பு அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுவேன், பவுடர் சுகர் ஆட் பண்ணுவேன். நீங்கள் எடுத்துக்கிற விப்பிங் க்ரீமுக்கு ஏற்ற மாதிரி அதோட இனிப்பு அந்த சுகர் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைவாகவும் அதிகமாகவும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு சில கஸ்டமர் கேட்பாங்க, எங்களுக்கு வந்து இனிப்பு வேண்டாம், விப்பிங் க்ரீமில் இருக்கிற இனிப்பு போதும், எக்ஸ்ட்ரா சுகர் வேண்டான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். சுகர் ஆட் பண்ணாமல் கூட உங்களால் விப் பண்ண முடியும். விப்பிங் க்ரீம் விப் பண்ண எடுக்கிற அந்த பாத்திரத்தை ஒரு 1/2 மணி நேரம் நான் ப்ரீசரில் வச்சுட்டு தான் எடுப்பேன் எப்போவுமே. அப்போ கொஞ்சம் ஈஸியாக எனக்கு விப் பண்ண முடியும். அதுவே ரொம்ப அந்த பாத்திரம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குன்னா விப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். விப்பிங் க்ரீம் கண்டிப்பாக எப்போவுமே கூலிங்காக தான் இருக்கணும். நம்ம ப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். கீழே ரேக்கில் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஓகே, அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகணும், அவ்வளோதான், கெட்டியாக இருக்கக்கூடாது. மற்றபடி விப்பிங் க்ரீம் கண்டிப்பாக கூலிங்காக தான் இருக்கணும். நீங்கள் அடிக்கடி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா அதை கரெக்டாக அதே மாதிரி சீல் பண்ணி நீங்கள் அதை வந்து மறுபடியும் ப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ரீசரில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவே கீழே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஒன்ஸ் நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூவாக கை எடுக்காமல் இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு அந்த கெட்டியான அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தொடர்ச்சியாக நீங்கள் பீட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்போ கொஞ்சம் நல்ல கெட்டியாகும், நமக்கு வந்து பீட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணணும். சுகர் சேர்த்து சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட பீட்டரில் எது ஹை ஸ்பீடில் இருக்கோ, எனக்கு தேர்டு தான் ஹை ஸ்பீடு, ஸோ நான் தேர்டில் போட்டு பீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட பீட்டரில் எது ஹை ஸ்பீடில் இருக்கோ அதில் போட்டு பீட் பண்ணிகிட்டே வாங்க. இதுவே வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பீட்ரு கண்டிப்பாக வேணுமா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பீட்ரு வாங்கிக்கோங்க. 1500க்கு எல்லாமே நல்ல பீட்டர் நமக்கு கிடைக்கிது. இது வந்து இல்லை எனக்கு வந்து இப்போ தான் பிகினர் சிஸ்டர், நான் பேக்கிங் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க விஸ்கு வச்சு கூட பண்ணலாம். அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கை வலிக்கும். இதுவே ரொம்ப கை வலிக்கும், நமக்கு ரொம்ப பீட் பண்ணிகிட்ருக்கிறப்போ அது வந்து ரொம்ப வலிக்கும். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நான் வந்து 2 கையும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் போகுங்க இது பீட் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து கட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ போட்டேங்கன்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே கண்டிப்பாக போகும்.
பொறுமையாக பண்ணிக்கோங்க. எங்கேயாவது உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணால் போதும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பீட் பண்ணுறப்போ எனக்கு வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பாத்திரத்தில் வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக சீக்கிரமாக உங்களால் பீட் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா நம்ம கேக்கு செய்கிறப்போ டக்குன்னு ரூம் டெம்பரேச்சர் வர்றப்போ மெல்ட் ஆகிடும் அந்த மாதிரி பீட் பண்ணுறது. அதுவே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக மெல்ட் ஆகாது, கொஞ்சம் டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த பாத்திரத்தை வந்து நம்ம எடுத்து கவுத்து பார்த்தோம் அப்படின்னா விழவே செய்யாது, அது வந்து அப்படியே கெட்டியாக அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவுத்து பார்த்தீங்கன்னா விழவே செய்யாத அது இருக்கும். இந்த மாதிரி கவுத்து பார்த்து விழாமல் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு 2-3 செகண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் பீட் பண்ணணும். அப்போ தான் க்ரீம் வந்து ரொம்ப கெட்டியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக ஓவர் பீட் பண்ணி வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஆகிற வரைக்கும் போக வேண்டாம். ஆனால் க்ரீம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக ஐசிங் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக வந்து க்ரீமை நீங்கள் ஸ்பேச்சுலாவில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கவுத்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் வந்து அப்படியே இருக்கணும், நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி அப்படியே நிற்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் இந்த க்ரீமை கண்டிப்பாக பீட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இடையிடையே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் க்ரீம் கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். இந்த பதத்தில் க்ரீமை நீங்கள் பீட் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் ஐசிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் எப்படி க்ரீம் பீட் பண்ணாலும் பிகினராக இருக்கீங்கன்னா ஐசிங் வந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கரெக்டாகிடும். க்ரீமை பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருக்கும் அது போகிறதுக்காக. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐசிங் பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவு உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.